வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி 2ஆம் அத்தியாயம். அன்று சாயங்காலம் மங்கள பவனத்தின் வாயிற்புற ஹாலில் மங்களம் தான் வழக்கமாக அமர்ந்து கொள்ளும் மிருதுவான பெரிய ஆசனத்தில் வந்து சாய்ந்து கொண்டாள். பின்கட்டிலிருந்து முன்கட்டிற்கு நடந்து வருவதற்குள் அவளுக்கு மூச்சு வாங்கியது. முகத்திலே ஆறாக வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டே, மைதிலி, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று எரிச்சல் மேலோங்கிய குரலில் உரத்து கூப்பிட்டாள். பின்கெட்டு தாழ்வாரத்திலே 1/2 டசன் ஆரஞ்சு பழங்களை உரித்து வெள்ளி கிண்ணம் ஒன்றில் சாறு பிழிந்து கொண்டிருந்த மைதிலி தனது நாத்தனாரின் அபய குரலை கேட்டு, இதோ வந்து விட்டேனக்கா என்று பதிலுக்கு கூறிவிட்டு தன் வேலையிலேயே கண்ணாக இருந்தாள். நிழல் போல மங்களத்தை பின்தொடர்ந்து வந்த சித்தப்பா முத்துசுவாமி ஹாலில் உள்ள மின்சார விளக்குகளை ஏற்றிவிட்டு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த மின்சார விசிறியை வேகமாக சுழல விட்டார். மங்களத்துக்கு எதிராக கிடந்த ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டு, நான் சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறாய். உன் அகத்துக்காரருக்கு இந்த உலகத்து பிரச்சனையே கிடையாது. வியாபாரத்திலே ஈடுபட்டுள்ள பெரிய வியாபாரிக்கெல்லாம் குடும்பத்தை கவனிக்க எங்கே பொழுது? இந்த கல்யாண காரியம் ஒரு வழியாக தீர்மானமானதும் நீ முதலில் ஒரு டாக்டரை பார்த்து உடம்பை பரீட்சை செய்து கொண்டு நல்லதாக ஒரு டானிக் வாங்கிக்கொள். சேச்சே, இப்படியே அலட்சியமாக விட்டுவிட்டால் பின்னால் பெரிய ஆபத்தல்லவா சம்பவிக்கும். பண சௌகரியமும் எல்லா விதத்தில் நிறைவும் இருந்தும் என்ன பயன்? உன்னை சரியாக கவனிக்க இந்த வீட்டில் உனக்கு மனித சகாயம் கிடையாது. கஷ்டம் கஷ்டம் என்று அங்கலாய்த்தார். ஸ்ரீமதி மங்களம் பல வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு தனது 42வது வயதிலே முதலாக தாய்மை பெற்று அடைந்தாள். பண வசதியிலும் வியாபாரத்துறையிலும் உச்ச நிலையை அடைந்திருந்த ஸ்ரீமான் திவாகரன் தமது மனைவிக்கு அது சமயம் தேவையான எல்லா விதமான சௌகரியங்களும் செய்து கொடுத்திருந்தார். அந்த வருஷம்தான் நீலகண்டனுக்கு திருமணமாகி மைதிலி புககம் வந்திருந்தாள். இனி நமக்கு குழந்தை இல்லை என்று நம்பிக்கை இருந்திருந்த மங்களம் தான் தாய்மை பெற்று அடைந்தது மைதிலி வீட்டிற்குள் கால் வைத்த நல்ல வேலையின் விளைவு என்று பெரிதும் நம்பினாள். அந்த நம்பிக்கை அவளுக்கு மைதிலி மீது ஒரு தனி அபிமானத்தை உண்டாக்கியது. அன்பாக தன்னிடம் நடந்து கொள்ளும் நாத்தனாரிடம் மைதிலியும் மிகவும் விசுவாசம் பாராட்டினாள். மங்களம் கர்ப்பமாக இருந்த அந்த சமயம் அவளுக்கு தேவையான சுசுரூசிகள் பலவற்றையும் சற்று முகம் கோணாது சலிக்காது செய்து வந்தாள் மைதிலி. மங்களத்தின் பிரசவம் பெரிய ஆபரேஷன் முடிந்தது. வயிற்றை கிழித்து குழந்தையை வெளியேற்ற நேரிட்டதனால் அவள் தன் உடல் நிலையை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டுமென்று ஆபரேஷனை செய்த பிரபல டாக்டர் அவளுக்கு உபதேசித்திருந்தார். மாதவன் பிறந்த வருஷங்கள் 7 சென்று விட்டன. எனினும் மங்களத்திற்கு தான் ஒரு நோயாளி என்ற மனப்பான்மை கொஞ்சமும் விட்டப்பாடில்லை. தன் குழந்தையை கவனித்து வளர்க்கும் பொறுப்பு முழுவதையும் தம்பி மனைவி மைதிலியிடம் ஒப்படைத்துவிட்டு நாளின் பெரும்பாகத்தை நோயாளி என படுக்கையிலே கழித்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நஞ்சம் இருந்த மீதி பொழுதும் மருந்துகள் சாப்பிடுவதற்கும் தன் உடல் நிலையை பற்றி அங்கலாய்த்து கொள்ளுவதற்கும் தான் அவளுக்கு சரியாக இருந்தது. தமது அதீதமான உபசரணை மொழிகளால் சித்தம்மா முத்துசுவாமி உள்ளது நோயாளி மனப்பான்மைக்கு அடிக்கடி தூபம் போட்டு கொண்டிருந்தார். ஆகட்டும், இந்த கல்யாணம் ஒரு வழியாக நிச்சயமாகட்டும். அதற்கு பின்னால் நீங்கள் சொல்கிறபடி செய்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு பெருமொரு மங்களம் தான் கூப்பிட்டு வெகு நாழிகையாகியும் மைதிலியை காணாததனால் வெகுண்டு உள்வாய்ப்படி பக்கம் திரும்பினாள். வெள்ளித்தட்டின் மீது 2 பெரிய வெள்ளி டம்ளர்களில் பழரசத்தை நிரப்பி எடுத்துக்கொண்டு உள்ளே இருந்து வந்த மைதிலி புன்முறுவலுடன், சர்க்கரை டப்பாவை உள்ளே வைத்து பூட்டிவிட்டேன், அதனால் நாழியாகிவிட்டது என்று தமது தாமதத்தின் காரணத்தை விளக்கி கொண்டு அங்கு வந்தாள். தன் அருகில் அவள் நீட்டிய பழரச டம்ளரை கையில் எடுத்துக்கொண்ட முத்துசாமி ஒரே மூச்சில் பருகி முடித்துவிட்டு திருப்தியாக ஒரு ஏப்பமிட்டார். ஜாதக பொருத்தம் விசேஷமாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீகாந்தனுக்கும் பெண்ணை பிடித்திருக்கிறது. இனிமேல் லௌகீக விஷயங்களை பற்றி நாம் இருவரும் ஆலோசித்து தீர்மானித்து அந்த பெண்ணின் அண்ணாவிடம் நமது அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டியதுதான் பாக்கி என்றார் சித்தப்பா. ஒரு வாய் பழரசத்தை வீங்கிவிட்டு பாஷாணத்தை சாப்பிட்டு விட்டவள் போல் வெறுப்புடன் முகத்தை சுழித்த மங்களம், பெரியவர் என்ற ஹோதாவில் நீங்கள் இதை பற்றி எனக்கு ஆலோசனைகள் சொல்ல வேண்டும். நீலகண்டன் கல்யாணத்தின் போது எனக்கு ஆலோசனை சொல்லவோ கல்யாண காரியத்தில் உதவி செய்யவோ யாரும் இல்லை. நீலகண்டன் பெண்ணை போய் பார்த்து
தானே பார்த்து விட்டு வந்தான். தனக்கு பிடித்திருப்பதாக அவன் சொன்ன பிறகு நான் ஆட்சேபனை எதுவும் சொல்லவே இல்லை. வரதட்சணை என்று ஒரு பைசா கூட அவன் வாங்கவில்லை. சீராவது நன்றாக செய்திருக்கலாம். அதையும் அவன் மாமனார் நன்றாக மட்டம் தட்டிவிட்டார். கல்யாணமும் மகா மட்டமாக தான் நடந்தது. நீலகண்டன் அதை பாராட்டவில்லை. நானும் பாராட்டவில்லை. இந்த வீட்டு எஜமானரும் பாராட்டவில்லை. ஆனால் ஸ்ரீகாந்தன் விஷயமே வேறு. அவன் அந்தஸ்து, படிப்பு, உத்தியோகம், கௌரவம், நமது கௌரவம் எல்லாற்றிற்கும் தக்கபடி பெண் வீட்டவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நிர்தாட்சியமாக நீங்கள் எடுத்து அவர்களுக்கு கூறிவிடுங்கள். நீலகண்டன் கல்யாணத்தின் போது ஏற்பட்ட குறை என் மனதை விட்டும் அகலவில்லை என்று படபடவென பேசினாள். அருகில் இருந்த பெரிய மேசை மீது தாறுமாறாக கிடந்த புத்தகங்களை எடுத்து ஒழுங்காக அடுக்கியபடி நின்று கொண்டிருந்த மைதிலியின் முகம் இந்த வார்த்தைகளை கேட்டு லேசாக சிவந்து போயிற்று. தன் திருமணத்தின் போது தங்கள் குடும்பம் இருந்த வறுமை நிலையை நினைத்து பார்த்த அவள் உள்ளம் துயரத்திலே குமுறியது. மைதிலியின் தந்தை தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அதற்கு தக்க வைத்தியம் செய்து கொள்ள ஆரம்பித்தால் எங்கே தமது மகளின் கல்யாணத்தை அந்த வருடம் நடத்த முடியாதோ என்று அஞ்சி அவர் தமது ஆரோக்கியத்தை புறக்கணித்துவிட்டு தாம் சேர்த்து வைத்திருந்த செல்வம் முழுவதையும் செலவிட்டு பெண்ணை நீலகண்டனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். மைதிலி புக்ககத்தில் எப்படி சௌக்கியமாக வாழ்கிறாள் என்பதை அவர் நீண்ட நாளிலிருந்து பார்க்கவே இல்லை. பெண் புக்ககம் போன 6வது மாதத்தில் திடீரென்று வயிற்று நோய் அதிகமாகி ஒரு நாள் இரவு அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு விடிய முன் உயிர் துறந்து விட்டார். தன் பொருட்டு தன் தந்தை செய்திருந்த தியாகத்தை எண்ணிய மாத்திரம் மைதிலியின் விழிகளில் நீர் ததும்பியது. அக்கா, நாங்கள் ஏழைகள். அதை அறிந்து கொண்டுதானே என்னை உங்கள் தம்பி மணந்து கொள்வதை தாங்கள் அனுமதித்தீர்கள். மேலும் வருடங்கள் 7 ஓடி சென்று விட்டன. என் கல்யாணத்திற்கு பொறுப்பாளியாக இருந்த என் அப்பாவும் இப்போது உயிரோடு நிற்கவில்லை. இறந்து போன அவரை பற்றி ஏன் தூஷணை பேச வேண்டும் என்று மடவடவென்று கேட்க வேண்டுமென்று மைதிலிக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. மறுகணம் அவள் தன் உணர்ச்சிகளை சாமர்த்தியமாக கட்டுப்படுத்தி கொண்டாள். நீலகண்டனை தன் குழந்தை போல் மங்களம் சிறு வயதிலே வளர்த்து விட்டிருந்தாள். இன்றும் தனது ஆதரவிலே தம்பியை வசிக்க அனுமதித்திருந்தாள். இந்த நிலையில் அவள் நீலகண்டனுக்கு அன்னைக்கு ஒப்பானவள். தெரியாதனமாக ஏதோ பேசிவிட்டாள் என்று அவளிடம் மரியாதை குறைவாக பேசுவது தவறாகும் என தனக்குள் எண்ணிய மைதிலி, அந்த பெண் நன்றாக பாடுவாளாம், வீணை கூட அவளுக்கு நன்றாக வாசிக்க வருமாம். உங்களுக்கு தம்பிக்கு சங்கீதம் என்றால் உயிராச்சே என்று பேச்சை வேற திக்கில் திருப்பிவிட்டாள். கையில் இருந்த சிறு நோட்டு புத்தகத்தில் ஏதோ எழுதி கணக்கிட்டு கொண்டிருந்த சித்தப்பா திடீரென்று விழித்து கொண்டு, மங்களம், லௌகீக விஷயங்களை பற்றி ஒரு திட்டம் போட்டிருக்கேன். அதை வாசிக்கிறேன், கேள். உனக்கு ஏதேனும் யோசனை தோன்றினால் எடுத்து சொல்லு என்று கூறிவிட்டு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை புரட்டி வாசித்தார். வரதட்சணை 5000 ரூபாய், சீர்வரிசைகள் 5000 ரூபாய், நகைகள் சுமார் 5000க்கு குறைவில்லாதிருக்க வேண்டும். கல்யாண விமர்சனையாக செய்ய வேண்டும். ரிசப்ஷனில் கட்டாயம் ஒரு பாட்டு கச்சேரியோ நடன கச்சேரியோ இருக்க வேண்டியது அவசியம். இதற்கு மேற்கொண்டு ஏதேனும் செய்ய விரும்பினால் அது பெண் வீட்டாரின் இஷ்டத்தை பொறுத்தது என்று முடித்தார் உரத்த குரலில். 5000க்கு என்ன பிரமாதமாக நகைகள் இருந்துவிடப் போகிறது என்று சூழ்குட்டினால் மங்களம். நம்ம அந்தஸ்திற்கு 50,000க்கு நகைகள் போடலாம். ஆனால் அந்த பெண்ணுடைய தமையன் இப்பொழுதுதான் உத்தியோகத்தில் அமர்ந்திருக்கிறான். அதனால் இப்பொழுது இவ்வளவுதான் போட அவனால் முடியும் என்று நினைக்கிறேன். பின்னால் அவன் நிறைய சம்பாதித்தால் தங்கைக்கு அப்போது ஏதாவது செய்யாது போய்விடுவானா என்று விவாதித்தார் சித்தப்பா. மைதிலியின் கல்யாணத்தின் போது அப்படித்தான் அவள் அப்பா சொன்னார். அடுத்த வருஷம் நிலைமை கொஞ்சம் அபிவிருத்தியானதும் மைதிலிக்கு 2 வடம் தங்கச்சங்கிலி போட்டு விடுகிறேன் என்று அதை நம்பிய எங்களுக்கு பட்டை நாமம் சாத்தி விட்டு அவர் பரலோகம் போய்விட்டார். இதெல்லாம் கல்யாண சூட்டோடு வாங்கினால்தான் உண்டு. அந்த பெண்ணின் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? மாதம் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறானே. தங்கைக்கு சீர்வரிசையோடு கல்யாணம் செய்து கொடுத்தால் என்ன கொள்ளையாம் என்று சீறினாள் மங்களம். மங்களத்தின் வாயில் 1000 2000 சொற்ப தொகை போல் அலட்சியமாக அடிபட்ட போதிலும் பிறந்தகத்தில் அவள் செல்வத்தின் சுகத்திலே வளர்ந்தவள் அல்ல. சாதாரண குடும்பத்தில் பிறந்து எளிய வாழ்விலே வளர்ந்து சாதாரணமான ஒரு மனிதனைதான் கைப்பிடித்தாள். திவாகரனின் நீடித்த உழைப்பும் அதிர்ஷ்டமும் யுத்தமும் சேர்ந்து கொள்ளவே
சாதாரண நிலையில் இருந்த அவரது இரும்பு சாமான் வியாபாரம் குபீரென்று பெருகி மிகச் சில வருஷங்களில் அவர் பெரிய செல்வந்தராக்கி விட்டது. செல்வத்தின் சுகத்தை அனுபவிக்க ஆரம்பித்ததும் மங்களத்திற்கு தனது பழைய நாட்கள், பழைய சிந்தனை அறவே அற்றுவிட்டது. பிறந்ததிலிருந்து பணத்திலே புரண்டு வந்தவள் போல் அவள் பேச்சில் ஆடம்பரமும் அலட்சியமும் மேலோங்கி இருந்தன. வறுமையை இகழ்ந்ததுடன் ஏழைகளை பற்றி கொஞ்சம் கடுமையாகவே பேசி வந்தாள். நாத்தனாரிடம் உள்ள குறையை மனிதலே நன்கு அறிவாள். எவ்வளோ சந்தர்ப்பங்களில் ஏழைகளை துச்சமாக பேசுவது தவறு என்பதை எடுத்து கூற வேண்டும் என்று அவளுக்கு ஆவல் ஏற்பட்ட போதிலும் மங்களம் தன்னை விட வயதில் மூத்தவள். தன் ஆலோசனைகளை அசட்டை செய்வதுடன் கோபம் கொள்ளக்கூடும் என்ற காரணம் பற்றி அவள் வாழாவிற்க நேர்ந்தது. சரி, முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வர்ணையை முடித்து விடுங்க சித்தப்பா என்று தொடர்ந்தால் போல் கூறிவிட்டு உஷ் என்று பெருமூச்சிருந்தாள். போன வாரம் சென்று பார்த்து விட்டு வந்ததுமே அதுதான் வக்கீல் ராஜகோபாலின் பெரியப்பா பெண். அந்த மனிதனுக்கு என்ன பதில் சொல்வது என்று விசாரித்தார் மதியோகி சித்தப்பா. ஜாதகம் பொருந்தவில்லை என்று ஒரு வார்த்தை எழுதி போட்டு விடுங்கள். அவர்களால் நமது அந்தஸ்துக்கு தக்கபடி ஒன்றும் செய்ய முடியாது என்றால் மங்களம் சற்று காரமாக. ஆமாம், நமது அந்தஸ்திற்கு தக்க இடமில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பெண்ணிற்கு வயது 22 ஆகிறது. குதிர் போல் இவ்வளவு வயது வந்த பெண்ணை வைத்து கொண்டு அந்த மனிதன் பேசும் பேச்சு அப்பப்பா என்றார் சித்தப்பா. இன்னும் ஏதோதோ அவர் கூறி முடிப்பதற்குள் கிர் என்று வாயிலில் வந்து ஒரு பெரிய கார் நின்றது. காரின் கதவை திறந்து கொண்டு ஸ்ரீமான் திவாகர் இறங்குவதை கண்ணுற்றதும் முத்துசுவாமி தனது வாயை மூடிக்கொண்டார். சிந்தனையை உருவாக தென்பெற்ற திவாகரன் ஹாலுக்குள் நுழைந்ததும் சுற்றுமுற்றும் உள்ள யாரையுமே கவனிக்காது நேரே மைதிலி பக்கம் திரும்பி, மைதிலி, காலையில் நான் கொடுத்து போன அந்த தஸ்தாவேஜை கொஞ்சம் எடுத்து வாமா, அதில் முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மாடி பக்கம் சென்று விட்டார். இடுப்பில் சுருகி கொண்டிருந்த பெரிய சாவி கொத்தை மங்களம் எடுத்து மைதிலியிடம் நீட்டினாள். போய் எடுத்து கொடுத்து விட்டு சீக்கிரமா என்று உத்தரவிட்டு அவள் அருகில் கிடந்த பத்திரிகை ஒன்றை படிக்க கையில் எடுத்துக்கொண்டாள். மைதிலி அப்பால் சென்றதும் முத்துசுவாமி தமது குரலை தாழ்த்தி கொண்டு மங்களம் என்று மெதுவாக மிகவும் கனிவுடன் கூப்பிட்டார். அம்மா மங்களம், உனக்கு உலக விவகாரம் ஒன்றுமே தெரியவில்லை. நீ வயதாகியும் சிறு குழந்தையாக இருக்கிறாய். தஸ்தாவேஜி வேண்டுமென்றால் உன் கணவருக்கு நீ எடுத்து கொடுத்திருக்க கூடாதா? அவள் கையில் ஏன் கொடுத்தனுப்புகிறாய்? ஒரு குடும்பத்தில் யார் யார் எந்த நிலையிலிருந்து பழக வேண்டுமோ அந்த நிலையை விட்டு அத்துமீறி நடக்கும்போது பலவிதமான அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட ஏதுவாகின்றன. மைதிலி வயதில் சின்ன பெண், பார்க்க கொஞ்சம் லட்சணமாகவும் இருக்கிறாள். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ என்று ஜாடையாக பேசினார். சித்தப்பாவின் பேச்சுக்கள் மங்களத்தின் மூளைக்கு எட்டவில்லை. முதல் வாரம் விட்டிருந்த ஒரு தொடர்கதையின் முடிவை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அடுத்த பத்திரிகையில் அதை கோர்த்து வாசிக்க முயற்சி செய்து கொண்டிருந்த அவள் சித்தப்பா என்ன கூறினார் என்று கூட கவனிக்கவே இல்லை. ஆஃபீஸ் அறை பீரோவை திறந்து தஸ்தாவேஜ் கட்டுகளை எடுத்துக்கொண்டு ஹாலை ஒட்டியிருந்த வராந்தாவிற்குள் பிரவேசித்த மைதிலியின் காதுகளில் கரீரென்று முத்துசுவாமியின் உபதேச மொழிகளின் பிற்பகுதி நன்கு கேட்டது. சித்தப்பா தன்னை பற்றி கற்பிக்க உத்தேசித்திருக்கும் அந்த அபாண்ட பழி சொற்களின் பூர்ண அர்த்தத்தை சட்டென உணர்ந்து கொண்ட மைதிலியின் உடல் ஒரு கணம் அதிர்ச்சியுற்று சிலிர்த்து போயிற்று. மேலே செல்ல கால் வராத அவள் அப்படியே சிலை போல் சமைந்து நின்று விட்டாள். மைதிலி என்ற திவாகரன் மாடியை நின்று அழைக்கும் குரல் கேட்டு திடுக்கிட்டு ஒரே பாய்ச்சலில் ஓடி சென்று தஸ்தாவேஜ் கட்டுகளை அவர் மேஜை மீது வைத்துவிட்டு மின்னல் வேகத்தில் இறங்கி சமையல் கட்டிற்குள் ஓடி மறைந்து கொண்டாள். அவமானமும் ஆத்திரமும் தாளாது அவள் நெஞ்சு பதித்தது. துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் நீர் பொங்க தனது உணர்ச்சிகளை மறைத்து கொள்ளும் பொருட்டு அவள் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த குழம்பை இறக்குவது போல பாவித்து கொண்டு அடுப்பருகில் சென்று நின்று கொண்டாள். குழாயிலிருந்து ஒரு குடம் ஜலத்தை சுமந்து கொண்டு தளர்ந்த நடையுடன் உள்ளே நுழைந்த சாம்பு தாத்தா மைதிலி தன் கண்களை துடைத்து கொண்டு நிற்பதை
கவனித்து விட்டார். என்னம்மா குழந்தை, என்ன நடந்தது என்று மிகவும் பரபரப்பாக கவலையுடன் விசாரித்தார் அந்த கிழவர். ஒன்றுமில்லை தாத்தா என்று பதிலளித்த மைதிலி கண்ணீரிலேயே புன்முறுவல் செய்ய முயற்சி செய்தாள். ஒன்றுமில்லையானால் நான் நம்புவேனா? உன் கண்ணில் கண்ணீர் வர வேண்டுமானால் ஏதோ விபரீதம் நடந்திருக்க வேண்டும். சாதாரணமாக சின்ன விஷயத்திற்கெல்லாம் அழுதுவிடும் பெண் நீ அல்லவே என்றார் அந்த அனுபவசாலி. மைதிலிக்கு துக்கம் தொண்டையை கவ்விக்கொண்டது. தாத்தா, நீங்கள் சொல்வது வாஸ்தவம். விபரீதம் ஏதாவது நடந்தால்தான் நான் மனம் கலங்கி கண்ணீர் விடுவது வழக்கம். விபரீதம் இப்பொழுதுதான் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதன் விளைவு எங்கே என்னை கொண்டு போய் விடப்போகிறதோ தெரியவில்லை என்று கூறிவிட்டு துக்கம் தாழ முடியாது விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள்.